நல்ல ஒரு சர்வாதிகாரி பேசுறப்ப சொன்னாரு, மக்களுக்கு தேவையானதெல்லாம் வந்துட்டு சர்க்கஸும் ரொட்டியும் தான் அப்படின்னு சொன்னார். தமிழ்நாட்டில் இன்னைக்கு அது சினிமாவும் அரிசியும்னு மாறி இருக்கு. எங்களுக்கு சினிமா நல்லா இருந்தா போதும், அரிசி சரியா கிடைச்சா போதும். ஒரு சினிமா வந்து சரியான நேரத்துக்கு வரலாம்னா அப்படியே மக்கள் பொங்கி எழுறாங்க, சமூகத்தில் அநீதி நடந்துட்டு அப்படின்ட்டு. காவிரி வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு, மக்களுக்கு தெரியல. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில தான் நம்ம வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இதுவும் மக்களோட இயல்பாகத்தான் இருக்கு. ஆனா ஒரு கட்டத்துல இருக்கிறது எல்லாமே பறிப்போயிடுன்னு ஒரு சூழ்நிலை வருதுன்றப்பதான் மக்கள் வந்து பொங்கி எழுவாங்க. ஏன்னா பல நூற்றாண்டாக பிரெஞ்சு நாட்டு தேசத்துல பாத்தீங்கன்னா மக்களுக்கு சில பிரச்சனைகள் இருந்தது. ஆனா மக்கள் என்ன நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா, அரசு குடும்பத்துக்கு வந்து நம்மளை பத்தி எல்லாம் தெரியும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஒரு பெண்மணி வந்துட்டு ராணி கிட்ட போய் சொல்றாங்க, எங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு வந்து ரொட்டியே இல்லை அப்படின்ட்டு. ராணி வந்துட்டு ரொட்டி இல்லாட்டி கேக் சாப்பிடுங்களேன் அப்படின்றாங்க. ரொட்டியே கிடைக்கல, அவனுக்கு எப்படி கேக் கிடைக்கும்? ஆனா ராணிக்கு வந்து அந்த புரிதல் கூட இல்லை. அப்போ இந்த புரிதல் கூட இல்லாதவங்களா நம்மள வந்து ஆட்சி செய்யறாங்கன்னு நினைக்கிறப்பதான் பிரெஞ்சு புரட்சி அப்படின்னு ஒண்ணு உருவாகுது. சுதந்திர போராட்டம் நடந்தப்பே கூட பாத்தீங்கன்னா ஒரு 6% மக்கள் தான் சுதந்திரத்துக்காக போராடினாங்க. 94% பேர் வந்துட்டு அப்படியே உட்கார்ந்து இருந்தாங்க. ஆனா சுதந்திரம் கிடைச்சப்ப எல்லாரும் போய் அட்டராத்திரியில போய் கொண்டாடுவாங்க. கொண்டாடுறதுக்கு எல்லாம் வருவாங்க, போராடுறதுக்கு யாருமே வரமாட்டாங்கன்றதுதான் காலம் காலமாக இருக்கக்கூடியது. அது ஒன்றும் புதிது கிடையாது. ஆனா நமக்கான ஒரு சூழ்நிலை அதுக்கு அமையணும். ஒரு சூழ்நிலை அமையாம ஒரு பெரிய மாற்றத்தை நம்ம எதிர்பார்க்க முடியாது. அந்த சூழ்நிலை அமைகிறப்போ நம்ம அதை பயன்படுத்தாம விட்டுறக்கூடிய நிலைமையில இருக்கக்கூடாது. அதுக்கு நம்ம தயாராக இருக்கணும். அதுதான் வந்து இந்த தமிழ் தேசிய பரப்புரையினுடைய மிக முக்கியமான நோக்கம்.